ரூபாய் வைத்து 365 நாள்ல கோடீஸ்வரன் ஆகணுமா? இந்த 21 ரகசியம் வாழ்க்கையை மாற்றும். நீங்க இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற ரூபாய் நோட்டை எடுத்து பாருங்க. அந்த ரூபாய் வொர்த்லெஸ் பேப்பர் மாதிரி தெரியுதா? ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அந்த ரூபாய் தான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குற ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க லாஃப் பண்றீங்களா? ரூபாயில கோடீஸ்வரனா? இது என்னடா காமெடி நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. குறிப்பா 21வது ரகசியம் கேட்கும் போது உங்க மனசு ப்ளோன் ஆயிடும். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க அடுத்த ஜெனரேஷன்வே பினான்சியலி செக்யூர் ஆயிடும். அது அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா நீங்க முதல் 20 ரகசியங்களையும் புரிஞ்சுக்காம 21வது ரகசியத்துக்கு ஜம்ப் பண்ண முடியாது. அதனால பேஷன்ஸா கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு 21 லைஃப் சேஞ்சிங் பினான்சியல் சீக்ரெட்ஸ் சொல்ல போறேன். இவை எனக்கு யாரோ சொல்லி கொடுத்ததில்ல. நான் கடைசி 15 வருஷமா கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தோத்து மீண்டும் எழுந்து கத்துக்கிட்ட லெசன்ஸ். இன்னைக்கு நான் பைனான்சியலி கம்ஃபர்டபுளா இருக்கேன். பாசிவ் இன்கம் இருக்கு, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு. இதெல்லாம் ஓவர் நைட் வந்ததில்ல. இந்த 21 சீக்ரெட்ஸ் ஐ ஒன் பை ஒன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதால வந்தது. நீங்க பில்லியனர் ஆக மாட்டீங்க என்னோட இந்த 21 சீக்ரெட்ஸ் மட்டும் வச்சு. அது ரியலிஸ்டிக் இல்ல. நான் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா நீங்க டெஃபினெட்லி பினான்சியலி ஸ்டேபிள் ஆவீங்க, வெல்த் பில்ட் பண்றீங்க, உங்க கனவுகளை அச்சீவ் பண்றீங்க, உங்க குடும்பத்துக்கு செக்யூர் ஃபியூச்சர் கொடுக்குறீங்க. இது 100% பாசிபிள். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். 365 நாள்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள கோடீஸ்வரன் ஆகணுமா? லுக், நான் ஆனஸ்டா இருக்கேன். 365 நாள்ல நீங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டீங்க அன்லஸ் நீங்க லாட்டரி அடிச்சா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சா. ஆனா இந்த 365 நாள்ல நீங்க அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபவுண்டேஷன் போடுறீங்க, ரைட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்றீங்க. அப்புறம் அடுத்த 5 முதல் 10 முதல் 15 வரை வருஷத்துல நீங்க டெஃபினெட்லி crorepati ஆகலாம். இந்த 365 நாள் உங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட். இதை சீரியஸ்லி எடுத்தா உங்க வாழ்க்கையை மாறும். ரெடியா? லேட்ஸ் பிகின். ரகசியம் 1, ரூபாய் சக்தி. வேல்யூ ஆஃப் ஸ்டார்டிங் ஸ்மால். முதல் ரகசியம், ரூபாய் வச்சு ஆரம்பிங்க. என்னடா இது 100 ரூபாயில என்ன பண்ண முடியும் நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன். பெரும்பாலான மக்கள் வெல்த் பில்ட் பண்ணாததுக்கு காரணம் அவங்க ஸ்டார்ட் பண்றது இல்ல. எனக்கு நல்லா காசு சேர்ந்ததும் இன்வெஸ்ட் பண்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்கிறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா இன்வெஸ்ட் பண்றேன். சோ இப்படி வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் என்றைக்குமே முடியாது. ஆனா நீங்க 100 ரூபாய் வச்சு ஆரம்பிங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ஆக்ஷன் மோடுக்கு வருவீங்க, நீங்க இன்வெஸ்டர் ஆகுறீங்க. அது சைக்காலஜிக்கலி பவர்ஃபுல். நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினேன்னு சொல்றது நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்றதை விட 1000 டைம்ஸ் பெட்டர். நான் உங்களுக்கு என்னோட பர்சனல் ஸ்டோரி சொல்றேன். எனக்கு 23 வயசு, முதல் ஜாப், மாசம் 18,000 ரூபாய் சம்பளம். எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் கையில 2300 ரூபாய் மட்டும் மிச்சம். நான் நினைச்சேன் இந்த சின்ன தொகையில என்ன இன்வெஸ்ட் பண்றது, கொஞ்சம் அதிகமா சேர்ந்ததும் பார்க்கலாம். ஆனா என்னோட ஒரு சீனியர் கோலிக் அருண் சார் என்கிட்ட சொன்னாங்க, நீ இப்பவே ஆரம்பி, 500 ரூபாய் கூட போதும். முக்கியம் என்னன்னா ஹேபிட். நீ இன்வெஸ்ட் பண்ற ஹேபிட் டெவலப் பண்ணு. நான் 500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் SIP ஆரம்பிச்சேன். முதல் மாசம் ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணல. 2வது மாசம் 500 ரூபாய் போச்சு. 3வது மாசம், ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது என்கிட்ட 6000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகி இருந்துச்சு. அது 6800 ரூபாய் வேல்யூ இருந்துச்சு. நான் 8000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அது ஸ்மால் அமௌண்ட், ஆனா அது எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணினேன். 1000, 2000, 5000. இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ நல்லா இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதே அந்த 500 ரூபாயில தான். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கே 100 ரூபாய் எடுங்க, அதை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் டூ இட். டோன்ட் திங்க், டோன்ட் ஓவர் திங்க், ஜஸ்ட் ஸ்டார்ட். அது உங்க வெல்த் ஜேர்னியின் ஆரம்பம். ரகசியம் 2, டெய்லி மணி அவேர்னஸ். நீங்க செலவு பண்றதை ட்ராக் பண்ணுங்க. 2வது ரகசியம், உங்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் ட்ராக் பண்ணுங்க. இன்னைக்கு முதல் 30 நாட்களுக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் எழுதுங்க. என்னடா இது போரிங் ஒர்க்? இல்ல, இது கேம் சேஞ்சர். நீங்க உங்க எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணும் போதுதான் ரியலைஸ் பண்றீங்க எங்க உங்க பணம் போகுதுன்னு. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்றேன். இன்னைக்கு முதல் 7 நாட்களுக்கு உங்க போன்ல ஒரு நோட் எடுங்க. அதுல எல்லா எக்ஸ்பென்சஸையும் எழுதுங்க. மார்னிங் டீ 10 ரூபாய், பஸ் டிக்கெட் 30 ரூபாய், லஞ்ச் 80 ரூபாய், ஈவினிங் ஸ்நாக்ஸ் 40 ரூபாய், சிகரெட் 20 ரூபாய், ஆன்லைன் ஷாப்பிங் 500 ரூபாய். லிட்டரலி எல்லாமே. 7 நாட்கள் முடிஞ்சதும் அதை அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஷாக் ஆவீங்க. நான் டெய்லி 50 ரூபாய் அன்னெசரி ஸ்நாக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றேனா? மாசம் 1500 ரூபாயா? நான் வீக்லி ஒரு முறை ஃபுட் டெலிவரி பண்றேன், அதுக்கு மாசம் 2000 ரூபாய் வீணா? இந்த அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபைனான்சியல் கண்ட்ரோல். என்னோட ஃப்ரெண்ட் மாலா பத்தி சொல்றேன். மாலா ஒரு HR எக்ஸிகியூட்டிவ். மாசம் 45,000 ரூபாய் சம்பளம். அவ எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, எனக்கு 1 ரூபாய் கூட சேவ் ஆகிறது இல்ல. நான் அவகிட்ட சொன்னேன், ஒரு மாசம் உன் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணு. அவ செஞ்சா. மந்த் எண்ட்ல ரிசல்ட் பார்த்தா அவ மாசம் 3500 ரூபாய் ஸ்விக்கி/ஜொமேட்டோல ஸ்பெண்ட் பண்றா. 2000 ரூபாய் அன்னெசரி ஷாப்பிங், இம்பல்ஸ் பைங். 1500 ரூபாய் காஃபி ஷாப்ஸ். டோட்டல் 7000 ரூபாய் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். அவ இதை ரியலைஸ் பண்ணினதும் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஃபுட் டெலிவரி வீக்ல ஒரு முறை மட்டும், இம்பல்ஸ் பைங் அவாய்ட், காஃபி ஷாப் விசிட்ஸ் குறைச்சா. இப்போ அவ மாசம் 5000 ரூபாய் சேவ் பண்றா. அதனால இன்னைக்கு முதல் ட்ராக் பண்ணுங்க.
ஆப்ஸ் இருக்கு, வால்நட், மணி மேனேஜர், இடி மணி யூஸ் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் நோட் புக் போதும், ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. ரகசியம் 3, 24 hour ரூல். இம்பல்ஸ் பாயிங் ஐ கொள்ளுங்க. மூணாவது ரகசியம் 24 hour ரூல். நீங்க ஏதாவது வாங்கணும்னு தோணுதா, 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இம்பல்ஸ் பாயிங் தான் நம்ம வெல்த்தை அழிக்கிற மிகப்பெரிய எனிமி. நம்ம ஆன்லைன் ஸ்க்ரோல் பண்றோம், ஏதோ ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஆட் டு கார்ட், பை நவ், டன். அப்புறம் ப்ராடக்ட் வரும், யூஸ் பண்ணாம அப்படியே பாக்ஸ்ல கிடக்கும். 24 மணி ரூல் என்னன்னா, நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை உடனே வாங்காதீங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்புறமும் அது ரியலி தேவைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வாங்குங்க. 80% கேசஸ்ல 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க அது வேண்டாம்னு டிசைட் பண்றீங்க. அந்த அர்ஜ் போயிடும், இம்பல்ஸ் கண்ட்ரோல் டெவலப் ஆகும். நான் என்னோட அனுபவம் சொல்றேன். நான் கேஜெட் ஃப்ரீக். புது போன், லேப்டாப், ஹெட்போன்ஸ் எல்லாமே வாங்குற ஆசை. ஒரு நாள் நான் லேட்டஸ்ட் வயர்லெஸ் இயர்பட்ஸ் பார்த்தேன், 8000 ரூபாய். அப்பவே வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா 24 மணி நேர ரூல் ரிமெம்பர் பண்ணினேன், வெயிட் பண்ணினேன். அடுத்த நாள் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டீசென்ட் இயர்போன்ஸ் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணினேன். புது ஒன்க்கு 8000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற அவசியம் இல்ல. நான் அந்த 8000 ரூபாய் சேவ் பண்ணினேன். அது சின்ன விஷயம் மாதிரி தெரியுது, ஆனா இது மாதிரி டிசிஷன்ஸ் அக்யூமுலேட் ஆகும்போது நீங்க வருஷத்துக்கு 50,000 இருந்து 100,000 வரை ரூபாய் சேவ் பண்ணலாம். அதனால இன்னைக்கு முதல் கமிட் பண்ணுங்க, எந்த நான் எசென்ஷியல் பர்ச்சேஸ்க்கும் 24 மணி ரூல் ஃபாலோ பண்றேன்னு. ரகசியம் 4, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்களுக்கு சம்பளம் கொடுங்க. 4வது ரகசியம், பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கேன், ஆனா இது மிக மிக இம்பார்ட்டன்ட். அதனால மீண்டும் எம்பசைஸ் பண்றேன். நம்ம நார்மல் ஃப்ளோ என்னன்னா, சேலரி வரும், பில்ஸ் பே பண்றோம், ஷாப்பிங் போறோம், சாப்பாட்டுக்கு செலவு எல்லாம் முடிஞ்சு என்ன மிச்சம் இருக்கோ அதை சேவ் பண்றோம். ஆனா கடைசியில எதுவுமே மிச்சம் இருக்காது. ரிச் பீப்புள் அண்ட் ஃப்ளோ டிஃபரெண்ட். சேலரி வரும், முதல் சேவிங்ஸ் எடுக்கிறாங்க, முதல் மீதியில எல்லா எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றாங்க. இன்னைக்கு முதல் உங்க சேலரி வந்ததும் முதல்ல மினிமம் 20% செப்பரேட் பண்ணுங்க. அதை தொடாதீங்க, அது உங்களோட ஃபியூச்சருக்கானது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. சேலரி அக்கவுண்ட்ல இருந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். இதனால நீங்க தொட முடியாது, டெம்டேஷன் இருக்காது. நான் என் தம்பி கார்த்திக் பத்தி சொல்றேன். கார்த்திக் ஐடி ஜாப், மாசம் 55,000 ரூபாய். அவன் எப்பவும் ஸ்ட்ரகிள். நான் அவன் கிட்ட இந்த பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொன்னேன். அவன் ரிலக்டன்ட். அண்ணா 55,000 இருந்து 11,000 எடுத்துட்டா மீதி 44,000 எப்படி மேனேஜ் பண்றது? நான் சொன்னேன், நீ இப்போ 55,000 மேனேஜ் பண்றியா, சேவ் ஆகுதா? இல்லையே. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? 44,000 மேனேஜ் பண்றதும் அதேதான், ஆனா 11,000 உனக்கு சேஃபா சேரும். அவன் ட்ரை பண்ணினான். ஃபர்ஸ்ட் மந்த் கஷ்டம், செகண்ட் மந்த் பேரபிள், தேர்ட் மந்த் நார்மல். இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, அவன் கையில 1.3 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ். அவன் லைஃப்ல முதல் முறையா இவ்வளவு பணம் சேர்ந்திருக்கு. அவன் கான்பிடன்ஸ் லெவல் வேற லெவல். நீங்களும் இதை பண்ணுங்க. இன்னைக்கே ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் செட்டப் பண்ணுங்க. ரகசியம் 5, எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் நான் நெகோஷியபிள். எமர்ஜென்சி ஃபண்ட் முதல் ப்ரையாரிட்டி. 5வது ரகசியம், எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்றது முதல் ப்ரையாரிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாம் அப்புறம், முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா, உங்க 3 முதல் 6 மாசங்கள் வரை எக்ஸ்பென்சஸ்க்கு சமமான தொகை லிக்விட் ஃபார்ம்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆர் லிக்விட் ஃபண்ட் வச்சுக்கிறது. இது உங்க சேஃப்டி நெட். ஜாப் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபேமிலி எமர்ஜென்சி, வெஹிக்கல் பிரேக் டவுன் எதுவா இருந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களை காப்பாத்தும். இது இல்லாம நீங்க வல்னரபிள். நான் கோவிட் டைம்ல பார்த்த எத்தனையோ கேசஸ். நல்ல வேலை, நல்ல சம்பளம், சடன்லி ஜாப் போச்சு. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணாங்க? லோன் வாங்கினாங்க, ஆசெட்ஸ் விட்டுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கடன் கேட்டாங்க. பினான்சியல் மற்றும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்தவங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அடுத்த ஜாப் தேடினாங்க, ரைட் டிசிஷன் எடுத்தாங்க, டெஸ்பரேட் ஆகல. உங்க முதல் பினான்சியல் கோல் 3 மாசம் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க மாசம் 30,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 90,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் டார்கெட். இதை 1 முதல் 2 வருஷத்துல பில்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை 6 மாசமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 6 மாசம் எமர்ஜென்சி ஃபண்ட், அல்டிமேட் சேஃப்டி நெட். எமர்ஜென்சி ஃபண்டை எங்க வச்சுக்கிறதுனா, சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆர் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட். ஈஸியா வித்ட்ரா பண்ண முடியணும், ஆனா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ற கூடாது. இன்னைக்கு முதல் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க 20% சேவிங்ஸ்ல இருந்து எமர்ஜென்சி ஃபண்ட் முழுசா பில்ட் ஆகிற வரைக்கும் போடுங்க. அப்புறம் மீதியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. ரகசியம் 6, டெட் இஸ் தி எனிமி. கடனை உங்க எதிரியா பாருங்க. 6வது ரகசியம், டெப்டை அவாய்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற டெட்டை அக்ரெசிவா கிளியர் பண்ணுங்க. டெட் என்னன்னா பாய்சன். அது ஸ்லோவா உங்க வெல்த்தை கொல்லும். இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும். உங்க ஃபியூச்சர் இன்கமை மார்கேஜ் பண்றது மாதிரி. நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். பேட் டெட், டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸ்க்கு ஆர் கன்சம்ஷனுக்கு எடுக்கிற கடன். கிரெடிட் கார்டு டெட், பர்சனல் லோன் ஃபார் கேஜெட்ஸ் ஆர் வேகேஷன், கார் லோன், பைக் லோன், அவாய்ட். குட் டெட், அப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸ்க்கு ஆர் இன்கம் ஜெனரேஷனுக்கு எடுக்கிற கடன். ஹோம் லோன், ஓன் ஹவுஸ், எஜுகேஷன் லோன், குட் எஜுகேஷன், பிசினஸ் லோன், ப்ராஃபிட்டபிள் பிசினஸ், அக்செப்டபிள், பட் இதுவும் மினிமைஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு மிக ஆபத்தான வெப்பன்.
இன்ட்ரெஸ்ட் ரேட் 36 to 48% ஆனுவல். நீங்க மினிமம் பேமெண்ட் மட்டும் பே பண்ணீங்கன்னா நீங்க டெட் ட்ராப்ல மாட்டிக்குவீங்க. என் ரூல், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, ஆனா எப்பவும் ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் வரும், அதே மாசம் ஃபுல் கிளியர். நீங்க ஃபுல் பே பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி டெட் இருக்கா, டெட் ஸ்னோபால் ஆர் அவலான்ச் மெத்தட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்க. டெட் ஸ்னோபால், ஸ்மாலஸ்ட் டெட் முதல் கிளியர் பண்ணுங்க, அப்புறம் அடுத்தது சைக்காலஜிக்கல் வின்ஸ் கிடைக்கும். டெட் அவலான்ச், ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டெட் முதல் கிளியர் பண்ணுங்க. மேத்தமேட்டிக்கலி பெஸ்ட். எந்த மெத்தடையும் சூஸ் பண்ணுங்க, ஆனா டெட் ஃப்ரீ ஆகிறதை ப்ரையாரிட்டி பண்ணுங்க. நான் டெட் ஃப்ரீ ஆன அனுபவம் அன்ஃபர்கெட்டபிள். அந்த ஃப்ரீடம், அந்த ரிலீஃப் இன் வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரகசியம் 7, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஒரு சம்பளம் மட்டும் போதாது. 7வது ரகசியம், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜாப்ல மட்டும் டிபெண்ட் பண்றீங்களா, ரிஸ்க். அந்த ஜாப் போனா என்ன ஆகும்? அதனால மினிமம் 2 முதல் 3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வேணும். இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் டைப்ஸ்: 1, ஆக்டிவ் இன்கம், நீங்க ஒர்க் பண்ணினாதான் இன்கம், ஜாப், ஃப்ரீலான்சிங், கன்சல்டிங். 2, பாசிவ் இன்கம், நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணாம இன்கம், ரெண்டல், டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ராயல்டிஸ், ஆன்லைன் கோர்சஸ். 3வது போர்ட்ஃபோலியோ இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இன்கம், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேண்ட்ஸ். இன்னைக்கு முதல் ஒரு சைடு ஹசல் ஆரம்பிங்க. உங்க ஸ்கில்ஸ் பாருங்க. வாட்டிங், டிசைனிங், கோடிங், டீச்சிங், கன்சல்டிங், போட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், என்னன்னா இருந்தாலும் அதை மானிட்டைஸ் பண்ணுங்க. பிளாட்ஃபார்ம்ஸ்: அப்வொர்க், ஃபைவர், ஃப்ரீலான்சர், டாப்டால், இன்ஸ்டாமோஜோ, யோர் ஓன் வெப்சைட். வீக்கெண்ட்ல 5 முதல் 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணினாலே மாசம் 10,000 முதல் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம். நான் கான்டென்ட் ரைட்டிங்ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மந்த் 2,000 ரூபாய், 6th மந்த் 15,000 ரூபாய், ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் 25,000 ரூபாய். இப்போ அது என் மெயின் இன்கமை விட அதிகம். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லையா? லேர்ன் பண்ணுங்க. யூடியூப், யூடமி, கோர்சரா, ஃப்ரீ சீப் கோர்சஸ் நிறைய இருக்கு. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபாஸ்டர் வெல்த் பில்டிங் கொடுக்கும். ரகசியம் 8, இன்வெஸ்ட் பிஃபோர் யூர் ரெடி. ரெடி ஆகிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்காதீங்க. 8வது ரகசியம், நீங்க ரெடி ஆகிறதுக்கு காத்திருக்காம இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு இன்வெஸ்டிங் பத்தி நல்லா தெரியல, அதனால கத்துக்கிட்டு வர்றேன். மார்க்கெட் இப்போ ஹைல இருக்கு, கரெக்ஷன் வந்ததும் போடுவேன். எனக்கு 1 லட்சம் சேர்ந்ததும் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். பெர்ஃபெக்ட் டைம் என்ற ஒண்ணு கிடையாது. பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் வாஸ் 10 years ago. செகண்ட் பெஸ்ட் இஸ் நவ். நீங்க 100% நாலேஜ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணலாம். பேசிக் தெரிஞ்சா போதும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது தான் லேர்ன் பண்றீங்க. ஸ்டார்ட் சிம்பிள். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நிஃப்டி 50 or சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். மார்க்கெட் ஐ ட்ராக் பண்ணும். சிம்பிள், low cost, effective. Balanced funds, equity plus debt mix. Moderate risk, decent returns. SIP, lump sum இல்லாம monthly SIP. Rupee cost averaging, market ups and downs handle பண்ணும். 500 ரூபாய் SIP ஆரம்பிங்க. அடுத்த மாசம் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கிராஜுவலி உங்க கம்ஃபர்ட் லெவலுக்கு வாங்க. இன்வெஸ்டிங்ல இருக்கிற மிக முக்கியமான பிரின்சிபல், டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட். நீங்க ஏர்லி இன்வெஸ்ட் பண்ண கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஒர்க் பண்ணும். 25 வயசுல 5,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்றது வியூவர்ஸ் 35 வயசுல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது. 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ணினவன் 60 வயசுல அதிகமா இருப்பான். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மேஜிக். என் கசின் ராதிகா பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவளுக்கு 28 வயசு, டீச்சர். அவ சொன்னா, அண்ணா எனக்கு இன்வெஸ்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வர்றேன். நான் சொன்னேன், லேர்ன் பண்றது நல்லதுதான், ஆனா அதுக்காக வெயிட் பண்ணாத. நீ இன்னைக்கே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 2,000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பி. அப்புறம் நீ லேர்ன் பண்ணும் போதே உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். அவ ஹெசிடென்ட்லி அக்ரி பண்ணினா. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 2,000 ரூபாய் எஸ்ஐபி. அப்புறம் அவ புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சா, வீடியோஸ் பார்த்தா, லேர்ன் பண்ணினா. 6 மாசம் கழிச்சு அவளுக்கு நல்லா புரிஞ்சது. அவ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணினா 4,000 ரூபாய். இன்னும் டைவர்சிஃபை பண்ணினா, மிட் கேப் ஃபண்ட் ஆட் பண்ணினா. இப்போ 2 வருஷம் ஆச்சு. அவளோட போர்ட்போலியோ 55,000 ரூபாய் வேல்யூ. அவ சொல்லுவா, அண்ணா நான் லேர்ன் பண்றதுக்கு வெயிட் பண்ணி இருந்தா இந்த 2 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணின அதே நேரத்துல லேர்ன் பண்ணினேன், ரெண்டும் நடந்துச்சு. அதனால இன்னைக்கே இன்வெஸ்ட் ஆரம்பிங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ரகசியம் 9, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் வெல்த். நீங்க லேர்ன் பண்றது உங்க கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 9வது ரகசியம், ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்க மனசுல இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஹையஸ்ட் ROI கொடுக்கும். புக்ஸ் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, கோர்சஸ் எடுங்க, வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மந்த்லி மினிமம் ஒரு ஃபினான்ஸ் புக் படிங்க. மஸ்ட் ரீட் புக்ஸ். நான் இதை முன்னாடி சொல்லி இருந்தாலும் மீண்டும் எம்பசைஸ் பண்றேன். 1, ரிச் டேட் புவர் டேட், ராபர்ட் கியோசாகி. 2, தி சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹவுசல். 3, தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், ஜார்ஜ் கிளேசன். 4, திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில். 5, தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், பெஞ்சமின் கிராம். தமிழ் யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னா அதுவும் பாருங்க. டெய்லி 30 நிமிஷம் ஃபினான்ஷியல் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ண நீங்க பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. பெட்டர் டெசிஷன்ஸ் ஈக்குவல்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஈக்குவல்ஸ் மோர் வெல்த். நான் என் ஃபைனான்ஷியல் ஜேர்னில லேர்ன் பண்ணினேன். மிக இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, எஜுகேஷன் நெவர் ஸ்டாப்ஸ். நான் இன்னும் தொடர்ந்து படிக்கிறேன், கத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் ஹம்பிளா இருக்கணும், எப்பவும் லேர்ன் பண்ற மைண்ட் செட்டோட இருக்கணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி உங்களை யாரும் சீட் பண்ண விடாது. நீங்க ஃபூலிஷ் டிசிஷன்
எமோஷன்ஸ் எடுக்க விடாது. உங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும், க்ரோ பண்ணும். இன்னைக்கே ஒரு ஃபினான்ஸ் புக் ஆர்டர் பண்ணுங்க, ஆர் கிண்டல்ல டவுன்லோட் பண்ணுங்க. டெய்லி 10 பேஜஸ் படிங்க. 10வது ரகசியம், லிவ் பிலோ யோர் மீன்ஸ். உங்க இன்கமை விட குறைவா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது சிம்பிளா சொல்ற கான்செப்ட், ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டம். ஏன்னா நம்ம சொசைட்டி லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனை என்கரேஜ் பண்ணுது. நீங்க ப்ரொமோஷன் வாங்குறீங்க, சம்பளம் 30,000 இருந்து 50,000 ஆகுது. உடனே என்ன பண்றீங்க? புது வீடு, புது பைக், லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். இப்ப நீங்க 50,000லயும் ஸ்ட்ரகிள். மாறா நீங்க 30,000ல மேனேஜ் பண்ணினீங்களே, அதையே கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 20,000 ரூபாய் எல்லாம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனா நான் என்ஜாய் பண்ணக்கூடாதா? நான் சம்பாதிக்கிறேன், நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு நீங்க கேட்கலாம். அப்சல்யூட்லி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பேலன்ஸ் வேணும். 50-30-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. 50% நீட்ஸ், ரெண்ட், ஃபுட், யூட்டிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட். 30% வாண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், டைனிங் அவுட், ஹாபிஸ். 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணா நீங்க என்ஜாய் பண்றீங்க மற்றும் சேவ் பண்றீங்க. என் மேனேஜர் சுரேஷ் சார் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவருக்கு 1,20,000 ரூபாய் மாச சம்பளம். ஆனா அவர் வாழ்க்கை சிம்பிள். 15,000 ரூபாய் ரெண்ட், ஷேர்ட் அபார்ட்மெண்ட், பைக்ல டிராவல், ஹோம் குக்ட் ஃபுட் மோஸ்ட் டேஸ், மினிமல் ஷாப்பிங். அவரோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 40,000 ரூபாய் மட்டும். மீதி 80,000 ரூபாய் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மக்கள் அவரை சீப்னு சொல்லுவாங்க. ஆனா 5 வருஷத்துல அவர் 40 லட்சம் ரூபாய் மேல சேர்த்திருக்கிறார். டெட் ஃப்ரீ, பினான்சியலி இண்டிபெண்டன்ட். அவர் 35 வயசுல நிம்மதியா ரிட்டையர் ஆகலாம்னா ஆகலாம். அதுதான் ரியல் ஃப்ரீடம். அவர் சீப் இல்ல, ஸ்மார்ட். அவர் ஷார்ட் டேர்ம் பிளஷரை விட லாங் டேர்ம் ஃப்ரீடமை சூஸ் பண்றார். 11வது ரகசியம், பொறுமைதான் பணம். 11வது ரகசியம், பேஷன்ஸ். வெல்த் பில்டிங் ஒரு மேரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. நாம இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் ஜெனரேஷன். எல்லாமே ஃபாஸ்ட் வேணும். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் டெலிவரி, ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ். ஆனா வெல்த் பில்டிங் அப்படி இல்ல. அதுக்கு டைம் வேணும். நீங்க ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏன் நான் ரிச் ஆகலன்னு கேட்க முடியாது. கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு இயர்ஸ் எடுக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்லோவா இருக்கும். நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவீங்க. நான் இவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்றேன், ஆனா ரிசல்ட்ஸ் காணலன்னு நினைப்பீங்க. அப்பதான் குவிட் பண்றது ஈஸி. ஆனா நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா 5வது வருடம் அப்புறம் மேஜிக் ஸ்டார்ட் ஆகும். யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆகும். கம்பவுண்ட் எஃபெக்ட் கிக் இன் ஆகும். 10th இயர்ல நீங்க அமேஸ்ட் ஆவீங்க. 15th இயர்ல நீங்க வெல்தி ஆவீங்க. நான் உங்களுக்கு வாரன் பஃபெட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவருக்கு 90%க்கான வளம் 50 வயசுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அவர் யங் ஏஜ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா மேசிவ் வெல்த் 50 வயசுக்கு மேல் ஏஜ்ல தான். அதுதான் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பவர். என்னோட அங்கிள் பாலு பத்தி சொல்றேன். அவருக்கு இப்போ 58 வயசு. அவர் 25 வயசுல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் ஆனாரு. சம்பளம் குறைவு. ஆனா அவர் டிசிப்ளின்டா இன்வெஸ்டர். எல்லா மாசமும் தவறாம பிபிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. முதல் 10 வருஷம் அவரோட போர்ட்போலியோ ரொம்ப இம்ப்ரெசிவ் இல்ல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ஸ், பிகர் ஹவுசஸ் வாங்கினாங்க. அவர் அதே சிம்பிள் லைஃப். ஆனா இன்னைக்கு அவரோட போர்ட்போலியோ 2 கோடி மேல இருக்கு. பாசிவ் இன்கம் மட்டும் மந்த்லி 60,000 ரூபாய். அவர் கம்ஃபர்டபிள் ரிட்டையர்மெண்ட். அவரோட ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, இன்னும் இஎம்ஐஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் பத்தி டென்ஷன். பேஷன்ஸ் தான் அவரை வினர் ஆக்குச்சு. 30க்கும் மேலான வருஷம் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நோ பேனிக், நோ கிரீட், ஜஸ்ட் ஸ்டெடி. அதுதான் வெல்த். நீங்களும் பேஷண்டா இருங்க. ரிசல்ட்ஸ் உடனே காணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஸ்டே கன்சிஸ்டன்ட், டைம் வில் ரிவார்ட் யூ. ரகசியம் 12, ஹெல்த் இஸ் வெல்த் லிட்டரலி. ஆனா உங்க உடல் நலம் தான் உங்க மிகப்பெரிய ஆசெட். 12வது ரகசியம், ஹெல்த்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது பினான்சியல் சீக்ரெட் மாதிரி தெரியல, ஆனா இது மிக முக்கியம். அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஈக்குவல்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல்ஸ் பினான்சியல் ட்ரெயின். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணினாலும் ஹாஸ்பிட்டல் பில்ஸ்ல போயிடும். நான் என் ஃப்ரெண்ட் வினோத் பத்தி சொல்றேன். வினோத் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மாசம் 90,000 ரூபாய் சம்பளம். ஆனா அவர் லைஃப் ஸ்டைல் டெரிபிள். டெய்லி ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட், ஜீரோ எக்ஸசைஸ். நான் முதல் 5 மணி நேரம் தூக்கம். 30 வயசுலயே அவருக்கு டயபிட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ். மந்த்லி மெடிசின்ஸ் 3,000 ரூபாய். டாக்டர் விசிட்ஸ் 2,000 ரூபாய். டெஸ்ட் 2,000 ரூபாய். மந்த்லி 7,000 ரூபாய் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ். வருஷத்துக்கு 84,000 ரூபாய். 10 வருஷத்துல 8.4 லட்சம் ரூபாய். மேலும் அவரோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சது. எனர்ஜி இல்ல, கெரியர் growth ஸ்லோ. ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் ஃபைனான்சியல் growth அஃபெக்ட் ஆச்சு. மாறா என் ஆனதர் ஃப்ரெண்ட் ஆதித்யா, சேம் ஏஜ், சேம் ஃபீல்ட். ஆனா அவர் ஹெல்த் கான்ஷியஸ். டெய்லி மார்னிங் ஜாக், ஜிம் 4 times a week, ஹெல்தி ஃபுட், 7 to 8 மணி நேரம் தூக்கம், நோ ஸ்மோக்கிங் / ட்ரிங்கிங். அவருக்கு ஜீரோ ஹெல்த் இஷ்யூஸ். அவர் எனர்ஜெட்டிக், ப்ரொடக்டிவ், கெரியர்ல சூப்பர் growth. அவர் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் மினிமல். இயர்லி செக்அப் மட்டும் 3,000 ரூபாய். அவர் சேவ் பண்ற பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது. மோர் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் குறைவு. ஃபியூச்சர்ல மேஜர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரிஸ்க் குறைவு. ஹெல்த் இஸ் வெல்த் லிட்டரலி. நீங்க ஹெல்த்தியா இருந்தா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சேவ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி அதிகம், ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகம், எனர்ஜி அதிகம், பெட்டர் டிசிஷன்ஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம்ஸ் குறைவு, லாங் ஆக்டிவ் லைஃப், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் பண்ண டைம் அதிகம். இன்னைக்கு முதல் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. டெய்லி 30 நிமிஷம் எக்ஸசைஸ், ஹெல்தி ஃபுட், 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம், நோ
நோ ஸ்மோக்கிங், லிமிடெட் ஆல்கஹால், ரெகுலர் செக்அப்ஸ். உங்க உடம்பு தான் உங்க மிகப்பெரிய ஆசெட். அதை மெயின்டைன் பண்ணுங்க. ரகசியம் 13, இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ் வாங்குங்க, ஆனா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 13வது ரகசியம், இன்சூரன்ஸை சரியா புரிஞ்சுக்குங்க. இன்சூரன்ஸ் ஈக்குவல்ஸ் ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் வெல்த் பில்டிங். ரெண்டும் வேற. நம்ம நாட்டுல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இது இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ப்ரொடெக்டட் ஆவீங்க, உங்க பணம் க்ரோவம் ஆகும். இது ஸ்கேம். ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், என்டவுமெண்ட், மணி பேக் ஈக்குவல்ஸ் பூர் இன்சூரன்ஸ் பிளஸ் பூர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ரெண்டுலயும் லூஸ் பண்றீங்க. சரியான ஸ்ட்ராட்டஜி, டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க, பியூர் ப்ரொடெக்ஷன், ஹை கவரேஜ், லோ பிரீமியம். உதாரணத்துக்கு 1 கோடி கவருக்கு 30 வயசுல இயர்லி பிரீமியம் 10,000 முதல் 12,000 ரூபாய் மட்டும். ட்ரெடிஷனல் பாலிசியில சேம் கவரேஜ்க்கு இயர்லி 1 lakh பிளஸ் பிரீமியம், மேலும் பூர் ரிட்டர்ன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி மீதி பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். மினிமம் 5 lakh கவர் ஃபேமிலிக்கு. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஹை, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஸ்கேரி. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க ஒன் எமர்ஜென்சில பினான்சியலா டெவாஸ்டேட் ஆகலாம். கம்பெனி இன்சூரன்ஸ் போதும்னு நினைக்காதீங்க. ஜாப் போனா அதுவும் போகும். ஓன் பாலிசி வச்சுக்கோங்க. டோன்ட் ஓவர் இன்சூர். எல்லா இன்சூரன்ஸும் வாங்குறதும் வேஸ்ட். உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் மட்டும் வாங்குங்க. சில்ட் பிளான்ஸ், பென்ஷன் பிளான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் அவாய்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் உங்களை பிரஷர் பண்ணுவாங்க. உங்க குழந்தைகளுக்காக, உங்க மனைவிக்காக எமோஷனல் பிளாக்மெயில். டோன்ட் ஃபால் ஃபார் இட். டேர்ம் பிளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஈக்குவல்ஸ் இனஃப். சிம்பிள், எஃபெக்டிவ், அஃபோர்டபுள். ரகசியம் 14, சே நோ டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைலை மெதுவா அப்கிரேட் பண்ணுங்க. 14வது ரகசியம், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஐ கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் இதை முன்னாடி மென்ஷன் பண்ணினாலும் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால செப்பரேட் பாயிண்டா எம்பசைஸ் பண்றேன். சம்பளம் அதிகமாகும் போது லைஃப் ஸ்டைல் அதிகமாகுதுன்னா நீங்க எப்பவுமே சேம் பினான்சியல் பொசிஷன்ல தான் இருப்பீங்க. ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. கோல்டன் ரூல், உங்க இன்கம் 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைஃப் ஸ்டைல் 25% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மீதி 25% சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உதாரணம், சம்பளம் 40,000 இருந்து 60,000 ஆச்சு, 50% இன்க்ரீஸ். லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் 30,000 இருந்து 37,500க்கு கொண்டு போங்க, 25% இன்க்ரீஸ். சேவிங்ஸ் 10,000 இருந்து 22,500க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணா நீங்க என்ஜாய் பண்றீங்க மற்றும் வெல்த் பில்ட் பண்றீங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸ்க்காக செலவு பண்ணாதீங்க. லேட்டஸ்ட் ஐபோன், பிராண்டட் கிளாதஸ், லக்ஸரி காரும், இதெல்லாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாது. ரியல் இம்ப்ரெசிவ் என்னன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டெப்ட் ஃப்ரீ லைஃப், ஃபெட் பேங்க் பேலன்ஸ். We buy things we don't need with money we don't have to impress people we don't like. இந்த ட்ராப்ல விழாதீங்க. ரகசியம் 15, டாக்ஸ் பிளானிங் இஸ் வெல்த் பிளானிங். டாக்ஸ் சேவ் பண்றது ஈக்குவல்ஸ் பணம் சேர்க்கிறது. 15வது ரகசியம், டாக்ஸ் பிளானிங் பண்ணுங்க. நீங்க லீகலி சேவ் பண்ற ஒவ்வொரு டாக்ஸ் ரூபாயும் உங்க வெல்த். செக்ஷன் 80C 1.5 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன். பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இபிஎஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், ஹோம் லோன் பிரின்சிபல், டியூஷன் ஃபீஸ். செக்ஷன் 80D ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு டிடக்ஷன். செக்ஷன் 24 ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன். இதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி உங்க டாக்ஸ் லைபிலிட்டி குறையுங்க. சேவ் பண்ண டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், டாக்ஸ் பெனிஃபிட் போனஸா பாருங்க. சிஏ ஓட கன்சல்ட் பண்ணுங்க ஆர் ஆன்லைன் டாக்ஸ் ஃபைலிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பர் டாக்ஸ் பிளானிங்னால வருஷத்துக்கு 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை சேவ் பண்ணலாம். ரகசியம் 16, கம்பவுண்டிங் நீட்ஸ் டைம். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நேரம் கொடுங்க. 16வது ரகசியம், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ற மேஜிக்கு டைம் கொடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி 8th wonder of the world. உதாரணம், நீங்க 25 வயசுல மந்த்லி 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆரம்பிங்க, 12% ரிட்டர்ன்ஸ். 60 வயசுல கார்பஸ் 2.65 கோடி ரூபாய். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 21 லட்சம், ரிட்டர்ன்ஸ் 2.44 கோடி. சேம் இன்வெஸ்ட்மெண்ட் 35 வயசுல ஆரம்பிச்சா 60 வயசுல கார்பஸ் 75 லட்சம் ரூபாய். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 lakh, ரிட்டர்ன்ஸ் 60 lakh. பாருங்க டிஃபரன்ஸ். 10 years early start equals 3.5 times more wealth. Time is your biggest asset when you're young. Don't waste it. Start early, stay invested. Let compound interest do its magic. ரகசியம் 17, automate everything. Financial automation செட்டப் பண்ணுங்க. 17வது ரகசியம், எல்லாத்தையும் automate பண்ணுங்க. Manual processes equals mistakes, laziness, skipping. Automation equals consistent, effortless, guaranteed. Automate monthly savings transfer, SIPs, bill payments, EMI payments, insurance premiums. Set it and forget it. உங்க financial discipline automatic ஆகும். ரகசியம் 18, network with right people. சரியான மனிதர்களோட இருங்க. 18வது ரகசியம், நீங்க சுத்தி இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் நீங்க. ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல், டிசிப்ளின்ட், growth மைண்ட் செட் இருக்கிற மனிதர்களோட அசோசியேட் பண்ணுங்க. அவங்களோட ஹேபிட்ஸ், மைண்ட் செட் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஆகும். நெகட்டிவ், ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், பூர் மணி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணுங்க ஆர் லிமிட் பண்ணுங்க. ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் ஃபோரம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ், லைக் மைண்டட் பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுங்க. மென்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபைனான்ஷியலா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க கிட்ட லேர்ன் பண்ணுங்க. ரகசியம் 19வது, அவாய்ட் கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ். குவிக் மணி ஸ்கீம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. 19வது ரகசியம், கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ்ல விழாதீங்க. 100% returns in 6 months. Double your money in 1 year. Guaranteed daily returns. இதெல்லாம் scams. Legal, sustainable investmentsல immediate, guaranteed high returns கிடையாது. Real wealth building boring. Consistent savings, disciplined investing, patience, long-term thinking. Exciting wealth building equals risky, usually scam. Ponzi schemes, MLM, cryptocurrency pump and dump, penny stocks, tips from experts. Avoid. நீங்க greedனால ஏமாந்து உங்க hard earned money lose பண்ணாதீங்க. இரண்டாவது ரகசியம், give back. தானம் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. 20வது ரகசியம், தானம் பண்ணுங்க. நான் இன்னும் பணக்காரன் ஆகல, தானம் எப்படி பண்றதுன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தானம் பண்றேன்னா நீங்க எப்பவுமே பண்ண மாட்டீங்க. இப்பவே ஆரம்பிங்க. உங்க இன்கம்ல முதல் 2% சாரிட்டிக்கு கொடுங்க. என் ஜிஓஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பவர் கிட்ஸ் எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ணுங்க. ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. கிவிங் பாரடாக்ஸலா இருக்கும். நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு abundance ஃபீல் பண்ற மைண்ட் செட் வரும். ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி போகும். இது இன்டைரக்ட்லி உங்க வெல்த்தை அட்ராக்ட் பண்ணும். மேலும் கிவிங் மாரலா சரி, நீங்க சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்குறீங்க. ரகசியம் 21, தி அல்டிமேட் சீக்ரெட், யோர் WHY. உங்க ஏன்னு கண்டுபிடிங்க. இதோ வந்துட்டோம் 21வது மற்றும் மிக பவர்ஃபுல் ரகசியத்துக்கு. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மீதி எல்லாமே ஃபாலோ ஆகும். உங்க WHY என்ன? நீங்க ஏன் ரிச் ஆகணும்? நீங்க ஏன் வெல்த் பில்ட் பண்ணணும்? பணம் வேணும்னு சொல்றது போதாது. அது சர்ஃபேஸ் லெவல். டீப்பா போங்க. உங்க ரிச் ஆகணும்னு விரும்புறீங்களா? ஏன்? என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். எங்க அம்மா அப்பாவை கவனிச்சுக்கணும். அவங்க ஓல்ட் ஏஜ் கம்ஃபர்டபுளா இருக்கணும். நான் என் சொந்த பிசினஸ் தொடங்கணும். யாருக்கும் அடிமையா வேலை செய்யக்கூடாது. என் மனைவிக்கு பினான்சியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். நான் 45 வயசுல ரிட்டையர் ஆகி உலகத்தை சுத்தணும். என் கனவு வீட்டை கட்டணும். உங்களோட WHY என்னன்னு கண்டுபிடிங்க. அதை எழுதுங்க. அதை உங்க ரூம்ல ஒட்டுங்க. எல்லா நாளும் படிங்க. உங்க WHY கிளியரா இருக்கும் போது எல்லா சாக்ரிஃபைசஸும் ஈஸி ஆகும். நீங்க ஏன் ஜங்க் ஃபுட் வாங்காம சேவ் செய்யறீங்கன்னு தெரியும். நீங்க ஏன் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகாம வீட்ல இருந்து சைடு ஹசல் செய்யறீங்கன்னு தெரியும். நீங்க ஏன் லேட்டஸ்ட் போன் வாங்காம வோல்டா யூஸ் செய்யறீங்கன்னு தெரியும். உங்க வை ஏன் உங்களுக்கு ஃபீல். அது உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்கும், டிசிப்ளினா வச்சுக்கும், கான்சிஸ்டன்டா வச்சுக்கும். நான் என்னோட WHY சொல்றேன். எங்க அப்பா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாங்க. குறைவான சம்பளம், கடன் பிரச்சனை, பினான்சியல் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் என் குடும்பத்தையே பாதிச்சுது. எங்க அம்மா அப்பா எப்பவும் பணம் பத்தி கவலைப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க. நான் சின்ன வயசுலயே முடிவு செஞ்சேன், என் குடும்பத்துக்கு இந்த பைனான்சியல் ஸ்ட்ரெஸ் வராது. என் குழந்தைகள் பைனான்சியல் கஷ்டம் பார்க்க மாட்டாங்க. நான் என் பெற்றோருக்கு கம்ஃபர்டபிள் வோல்டேஜ் கொடுப்பேன். அதுதான் என்னோட WHY. அதுதான் என்ன டிரைவ் பண்ணுது. நான் கஷ்டமான முடிவுகள் எடுக்கும் போது, சாக்ரிஃபைசஸ் பண்ணும் போது என் WHY நினைக்கிறேன். அப்போ எல்லாமே ஒர்த்திட்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்கும் ஸ்ட்ராங் WHY இருக்கணும். பணம் வேணும்னு சொல்றது WHY இல்ல. அது என்ன? பணம் ஒரு டூல் மட்டும்தான். அந்த டூலை வச்சு நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு தான் WHY. உங்க WHY உங்களை எழுப்பும், உங்களை முன்னோட்டம் தள்ளும், உங்களை இலக்கை நோக்கி நடத்தும். இன்னைக்கே உங்க WHY எழுதுங்க. 10 நிமிஷம் ஸ்பெண்ட் செய்யுங்க. டீப்பா யோசியுங்க. நேர்மையா இருங்க. அது எமோஷனலா இருக்கட்டும், அது பர்சனலா இருக்கட்டும். உங்க WHY கண்டுபிடிச்சா உங்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. சரி நண்பர்களே, நான் உங்களுக்கு 21 லைஃப் சேஞ்சிங் பினான்சியல் சீக்ரெட் சொல்லிட்டேன். இப்போ குவிக்கா ரிகேப். 1, 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிங்க. 2, எல்லா செலவுகளையும் கணக்கு பாருங்க. 3, 24 மணி நேரம் யோசிச்சுட்டு வாங்குங்க. 4, முதல்ல உங்களுக்கு பணம் கொடுங்க. 5, எமர்ஜென்சி ஃபண்டை கட்டுங்க. கடனை உங்க எதிரியா நினையுங்க. 7, பல வழிகள்ல வருமானம் ஈட்டுங்க. 8, தயாரா இருக்கிறதுக்கு முன்னாடியே முதலீடு செய்யுங்க. 9, பணம் பத்தி படிங்க. 10, உங்க வருமானத்துக்கு குறைவா வாழுங்க. 11, பொறுமையா இருங்க. 12, உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 13, காப்பீடு வாங்குங்க, ஆனா அதுல முதலீடு செய்யாதீங்க. 14, வாழ்க்கை முறை மெதுவா மேம்படுத்துங்க. 15, வரி திட்டமிடல் பண்ணுங்க. 16, கூட்டு வட்டிக்கு நேரம் கொடுங்க. 17, எல்லாத்தையும் தானியங்கி பண்ணுங்க. 18, சரியான ஆட்களோட இருங்க. 19, விரைவில் பணக்காரன் ஆகிறேன்னு சொல்ற திட்டங்களை தவிருங்க. 20, தானம் செய்யுங்க. 21, உங்க ஏன்னு கண்டுபிடிங்க. இந்த 21 சீக்ரெட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 365 நாளில நீங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டீங்க. அது உண்மை. ஆனா 365 நாள்ல நீங்க பினான்சியல் டிசிப்ளின் டெவலப் பண்ணி இருப்பீங்க. ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ் கொண்டிருப்பீங்க. கிளியர் பினான்சியல் கோல்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் ஆகி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடங்கி இருப்பீங்க. கடன் குறைஞ்சிருக்கும் அல்லது முடிஞ்சிருக்கும். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. பினான்சியல் கான்பிடன்ஸ் இருக்கும். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் மேலதான் உங்க வெல்த் பில்டிங் ஆகும். அடுத்த 5 வருஷத்துல நீங்க பினான்சியலி ஸ்டேபிள். 10 வருஷத்துல நீங்க வெல்தி. 15 முதல் 60 வருஷத்துல நீங்க crorepati. இது ஓவர்
ஓவர் நைட் மேஜிக் இல்ல, இது சிஸ்டமேட்டிக் ஜேர்னி. ஆனா இது கேரண்டீட் ஜேர்னி. நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தா. நான் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றதுக்கு 4 நாள் எடுத்துச்சு. ஏன்? உங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு, உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணும்னு. நீங்க இந்த 21 சீக்ரெட்ஸ்ல ஒன்னையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா என் எஃபர்ட்டுக்கு வேல்யூ இருக்கு. இப்போ என்னோட உங்களிடம் கேள்வி, நீங்க ரெடியா? நீங்க இந்த 365 நாள் ஜேர்னி ஆரம்பிக்க ரெடியா? நீங்க ஏஸ்னு சொல்றீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நான் என் வெல்த் ஜேர்னி இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் நீ எழுதுங்க. இது உங்க கமிட்மெண்ட். பப்ளிக் கமிட்மெண்ட் பவர்ஃபுல். அது உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்கும். மேலும் இந்த 21 சீக்ரெட்ஸ்ல எது உங்களுக்கு மிக பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க டியோபச்வே என்னன்னு ஷேர் பண்ணுங்க. உங்க பினான்சியல் கோல்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. இந்த கம்யூனிட்டியில நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம், என்கரேஜ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பெல் ஐகானை எனேபிள் பண்ணுங்க. நான் வாரம் ஒரு முறை பிராக்டிக்கல், ஆக்ஷனபிள், வேல்யூ பேக்டு கண்டென்ட் கொண்டு வருவேன். ஃபினான்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. லைக் பட்டன் அழுத்துங்க. அது இந்த வீடியோவை இன்னும் அதிக ஆட்களுக்கு ரீச் பண்ணும். நீங்க லைக் பண்றதால வேற ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு இந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலீக்ஸும் எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் லிட்டரசி ஸ்ப்ரெட் பண்றது நம்ம கடமை. ஒரு நாடு ஃபினான்ஷியலி லிட்டரேட்டா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு வளரும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன். ரிச் டேட் புவர் டேட் புக் லிங்க், தி சைக்காலஜி ஆஃப் மணி புக் லிங்க், 365 டேஸ் வெல்த் ட்ராக்கர், இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட்டர்ஸ், பட்ஜெட் டெம்ப்ளேட்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் கால்குலேட்டர், இதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். 365 நாள் வெல்த் சேலஞ்ச் முடிஞ்சதும் என்ன பண்றது, அதுலயும் நிறைய பிராக்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரி நண்பர்களே, இப்போ நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபைனல் மோட்டிவேஷன். உங்க கனவுகள் சாத்தியம். உங்க பினான்சியல் கோல்ஸ் அடையக்கூடியவை. நீங்க வெல்த்தி ஆகிறதுக்கு தகுதியானவங்க. ஆனா அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், பேஷண்டா இருக்கணும். நீங்க இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன்கள் உங்க அடுத்த 10 வருஷத்தை டிசைட் பண்ணும். நீங்க இன்னைக்கு டெவலப் பண்ற ஹேபிட்ஸ் உங்க மொத்த வாழ்க்கையும் ஷேப் பண்ணும். வாய்ப்பு உங்க முன்னாடி இருக்கு. 100 ரூபாய் இருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கே, இந்த நிமிஷமே. நான் உங்க சக்சஸ்க்காக ஆசைப்படுறேன். நீங்க விரைவில் பினான்சியலி ஃப்ரீ ஆகணும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வளமான எதிர்காலம் அமையணும். இதுதான் என் மனப்பூர்வமான ஆசை. இதுவரை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்க பொன்னான நேரத்தை இந்த வீடியோவுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த 25 நிமிஷம் நீங்க முதலீடு பண்ணின நேரம் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரிமெம்பர், நீங்க வெறும் 365 நாள்கள் தான் உங்க பினான்சியல் வாழ்க்கையை மாத்துறதுக்கு. ஆரம்பியுங்க இன்னைக்கு. ஆரம்பியுங்க இப்போவே. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆசீர்வாதத்துடன் இருங்க, கவனமா இருங்க. மேலும் உங்க வெல்த் ஜர்னி இன்னைக்கே ஆரம்பிங்க. நன்றி.